ஹாய் நண்பா நண்பீஸ், நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்து ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க. ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு மேட்ரஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து சாதாரண மேட்ரஸ்லாம் கிடையாது, ட்ரை ஃபோல்டிங் மேட்ரஸ். ரொம்ப நாளாகவே இந்த ட்ரை ஃபோல்டிங் மேட்ரஸ் வாங்கணுன்ட்டு நெட்டில் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஏதாவது ஒரு நல்ல பெஸ்ட்டான மேட்ரஸ் கிடைக்குதா இல்லையா பார்த்துட்டு இருந்தேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டெக்கோடைய ஒரு ட்ரை ஃபோல்டிங் மேட்ரஸ் வந்து நான் பார்த்தேன். ரிவ்யூவும் பார்த்தேன், நல்லா போட்டிருந்தாங்க. சரி, நல்லா இருக்குன்னு வாங்கினேன். இதை வாங்கினதுக்கான முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் மூவ் பண்ணுறதுக்காகட்டும், இது நம்ம சோஃபா மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம், மேலே உட்காந்துக்கலாம், ஒரு பிளேஸில் வந்து ஒரு ஓரமாக வைக்கிறதுக்கு, இது மாதிரி நிறைய பர்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இது சாதாரண மெத்தெல்லாம் இல்லை மக்களே, டார்கெட்டட் 3 zone ரிலீஃப் கொடுக்குற ஒரு மெத்தட்னு சொல்லலாம், மேட்ரஸ்ன்னு சொல்லலாம். அதாவது நம்ம தலை, கழுத்து, முதுகு, அப்புறம் கால் பகுதி, இந்த 3 இடத்துக்கும் நமக்கு தேவையான ஒரு கச்சிதமான ஒரு சப்போர்ட் வந்து இதை தரும் சொல்கிறாங்க. இது ஒரு மீடியம் ஃபேம் ஃபில் இருக்குது, அதனால் ரொம்ப வந்து ஆடாகவும் இருக்காது, ரொம்ப உள்ளேயும் போகாது. நம்முடைய பேக் போனுக்கு, முதுகு தண்டுக்கு நல்ல ஒரு அலைன்மெண்ட் கிடைக்கும் சொல்லலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா 2 லேயர் ஃபேம் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியான ஒரு ஜெல் ஃபேம் கொடுத்துருக்காங்க, ஜெல் மெமரி ஃபேம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஸ்ட்ராங்கான ஹை டென்சிட்டி சப்போர்ட் ஃபேம் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க, இப்போ இதை டோட்டலாக அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். இது யூபியிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணி டேரெக்டாக வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து அனுப்புகிறாங்க. நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண உடனே யூபியிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்துச்சு என்னுடைய பிளேஸுக்கு. கிட்டத்தட்ட 1 வீக் பண்ணிட்டாங்க. பார்சல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்துச்சு. ஃபுல்லாக வந்து ரவுண்டாக ஃபோல்டு பண்ணி பார்க்கறது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. பார்சல் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கச்சிதமாக ஒரு சிலிண்டர் ரோல் மாதிரி தான் வந்துச்சு. வாங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி, வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வரதும் ஈஸி தான். கவரை கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கட் பண்ணுங்க. கத்தி வந்து மெத்த மேலே படாத மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் பட்டுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ரீப்ளேஸும் பண்ண முடியாது, நீங்கள் தைச்சி யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும், பார்த்துக்கோங்க. கவரை பிரிக்கிறப்ப பார்த்து பிரிங்க. கத்தியோ இல்லை பிளேடை வச்சு கிழிக்கிறீங்கன்னா பார்த்து உஷாராக பண்ணுங்க. பிளாஸ்டிக் எடுத்ததும் நமக்கு அந்த விரிந்து வரும் பார்த்தீங்களா ஒரு ப்ராசஸ்ஸு, பார்க்கவே ரொம்ப திருப்தியாக ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பஞ்சு மாதிரி எப்படி பெருசாக விரியுது பார்த்தீங்களா, சில நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸுக்கு வந்துடும். டச் பண்ணி பார்த்தா நிஜமாவே சொல்கிறேன், குவாலிட்டியாக செம்மையாக இருக்குது. மேலே இருக்கிற கவர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான சாஃப்ட் நிட்டட் ஃபேப்ரிக்கில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சுவாசிக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா ப்ரீத்தபிள் இருக்குது. மெத்தை வந்து வழுக்கிட்டு போகாமல் இருக்குது. பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி ஸ்லிப் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. வெயிட் ரொம்பவே கம்மி தான், ஒரே ஆள் போதும். ஒரே ஆள் வந்து ஈஸியாக இதை மடித்து நம்ம வீட்டில் எங்கே வேணும்னாலும் கொண்டு போய் வந்து வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. இப்போ இதை ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீட்டில் குட்டி பாப்பா வந்து எப்படி ஜாலியாக படுத்துட்டு உருண்டுட்டு இருக்காங்க பாருங்கள். குழந்தைகளுக்கும் இது ரொம்ப பாதுகாப்பானது. இடமும் நல்லா தாராளமாக இருக்குது. கையில் எடுத்து அதை மடிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நீங்கள் யோகா பண்ணுறவங்களா இருந்தால் தரையில் வந்து எந்த வலியும் இல்லாமல் யோகா பண்ண இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட மெயின் ஹைலைட்டே இப்போ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஜஸ்ட்டு படுக்கிறது மட்டும் இல்லைங்க, 2 மடிப்பை மடிச்சுட்டு ஒரு சைடு மட்டும் நீங்கள் விரித்து வச்சிங்கன்னா நல்லா திக்கான ஒரு சீட்டு மாதிரி ஆயிரும். நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்து டிவி பார்க்கலாம், புக்கு படிக்கலாம், இல்லைனா லேப்டாப் மடியில் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணால் கூட ரொம்ப வசதியாக இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் முழுசாக மடிச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சோகத்தில் வந்து அந்த வாலில் வந்து நீங்கள் சாய்ச்சி வச்சுட்டா போதும், ஒரு குட்டி ஃப்ளோர் ஷோஃபா மாதிரி ஆயிரும். ஃப்ளோர் ஷோஃபா மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ரூமில் கொஞ்சம் கூட இடம் அடைக்காது, அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். நீங்கள் சோஃபா மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதோட வாரண்ட்டி சொல்லி ஆகணும், வாரண்ட்டி சொல்கிறேன். இது வந்து 2 சைஸில் வருதுங்க, 4 இன்ச்சு 5 இன்ச்சு. 4 இன்ச்சு மேட்ரஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இதுவே நீங்கள் 5 இன்ச்சு மேட்ரஸ் வாங்கினீங்கன்னா 5 வருஷம் பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி தராங்க. ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 1 வீக்குள்ளே நீங்கள் டெலிவரி ஆகிரும். இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் 1 வீக்குள்ளே டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் வருதுங்க. உங்களுக்கு தேவையான சைஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா கிங் சைஸு. கிங் சைஸ்னால் வந்து 72 இன்ச்சுங்க. லென்த் ஆகட்டும் வித் ஆகட்டும் 72 இன்ச்சில் இருக்குது. இந்த கிங் சைஸில் ஒரு 3 பெரியவங்க தாராளமாக படுக்கலாம். குழந்தைங்க இருந்துச்சுன்னா 2 பெரியவங்க, ஒரு குழந்தை, 2 குழந்தை தாராளமாக வந்து படுக்கலாம். இந்த ஃபோல்டபுள் மேட்ரஸில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைஸில், டபுள் சைஸில், குயின் சைஸு, கிங் சைஸு 4 சைஸில் இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அமேசான்லேயும் இருக்குது, அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் மேட்ரஸ். இதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் ஆயிடுச்சுங்க.
$9,900 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து பெட் தேவைப்படுறவங்களுக்கு, பேச்சுலர் ரூமுக்கு இல்லைனா ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது ஒன்று பக்கா சாய்ஸாக இருக்கும். இதோட பையிங் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ மேலே கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்கள். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. என்னடா ஃபுல்லாகவே பாசிட்டிவாகவே சொல்கிறேன், இதில் நெகட்டிவ் இல்லையா கேட்கலாம். இதை நான் அன்பாக்ஸ் பண்ண உடனே எனக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் வந்து பார்த்தேன். அதான் ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் மேட்ரஸில் பார்த்தீங்கன்னா சம் ஸ்டெயின் டஸ்ட்டு மாதிரி லைட்டாக வந்து படிஞ்சிருந்துச்சு. ஸோ அது விஷயமா அவங்ககிட்ட கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்களும் வந்து இது வந்து டிரான்சிஸ்டர் டிஸ்பேச் பண்ணுறப்ப மேபி ஆயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணுமோ சொல்லுங்கள், ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை என்ன பண்ணணுமோ சொல்லுங்கள், பண்ணித்தரேன் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக நான் காத்துட்ருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் நல்லா தான் இருக்குது. நான் கிட்டத்தட்ட வந்து 1 வீக் மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தூக்கம் வருது, எந்த இஷ்யூஸுமே இல்லை. வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. என்னோட பையிங் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.